ஓ சாட்சி இருக்கு. சாட்சி ஓ சாட்சி இருக்குது. ஒரு என்ன அந்த ஹாஸ்பிட்டல் கை வெட்டிப்பட்ட நேரம் இருந்த கேர்ள் அவ தான் காசு கொடுத்தா. என் கையில காசும் இருக்குல்ல, அவட உம்மா கிட்டால போய் சொல்லி காசு கொண்டு வந்து கொடுத்தா. சரி, அப்ப இது நடந்திருக்கு, காசு வாங்கப்பட்டிருக்கு, இப்படி தான் வாங்கப்பட்டிருக்கு. வீடியோ போட்ட அன்னைக்கு 1500 ரூபா காசு எடுத்தார். அந்த வீடியோ போடுறதுக்கு காசு வேணும்ட்டு. எதுக்கு? வீடியோவை போடுறதுக்கு. உங்களோட வீடியோ போடுறதுக்கு 1500 ரூபா உங்கள்ட்ட கேட்டாரா? என்னன்னு கேட்டாரு? நான் வீடியோ போட்டு தரேன் 1500 ரூபா தாங்க, அப்ப பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும். இது இந்த எடிட் பண்றதுக்கு 1500 ரூபா காசு வேணும்டா. நானும் எடிட் பண்ணி தானே போடுறேன். நான் உங்கள்ட்ட எவ்வளோ கேட்டேன்? காசு கேட்கல. அப்போ இதை பாருங்கள் மக்களே, அதாவது தமிழ் சத்தம் காசு எடுக்கலை, ஆனால் தமிழ் சத்தத்துக்கு எதிராக போடுறவர் வந்து வீடியோ போடுறதுக்கு 1500 ரூபா. சரி விடுங்களேன், 1500 ரூபா எடுத்தார், எடுத்து வீடியோ போட்டார். சரி, பிறகு என்ன நடந்துச்சு உங்களுக்கு? நீ கிடைச்சிட்டு இப்போ எப்படியா இது எல்லாமே? அதுக்கப்புறம் தான் எனக்கு கடைசியாக இன்னைக்கு தோணுச்சு. சார் சொன்னது சாரி, உங்க என்ன ஃபுல்லாக எனக்கு கொஞ்சம் அந்த ரோட்டில் இறங்கி போகக்கூடிய அந்த நிலைமை கூட இப்போ இல்லை. என்னமோ ஒரு ஆக்டர் மாதிரி என்னை பார்க்குறாங்க எல்லாரும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஷேக் கபீர் போட்ட வீடியோவால் உங்களோட சர்ச்சில் மெம்பர்ஷிப் போயிருக்குது, உங்களோட ஸ்கூலில் உங்களோட பிள்ளைகள் படிக்கும்போது டீச்சர்ஸ் மாதிரி உங்களை கேவலமாக பார்க்குறாங்க. அதே மாதிரி அந்த உங்களோட ஏற்கனவே நீங்கள் திருமணம் முடிச்சிருந்த வீட்டில் இருந்து உன்னால் அவமானமாக இருக்குன்னு சொல்லி உங்களை இழிவுபடுத்துகிறாங்க. இப்போ நான் நேரத்தோட போட்டிருந்தேன், இந்த இழிவு வந்திருக்குமா வந்திருக்காதா? வந்திருக்கும். அப்போ அதை தடுக்கிறதுக்காக உங்களை காப்பாத்திருக்கிறேன். நான் நல்லா விளங்கி கொள்ளணும், சரியா? உங்களை காப்பாத்திருக்கேன், இதுக்காகத்தான் நான் போடல, விளங்குதா? சில விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்க பப்ளிக்கா ஏதாவது திருட்டு வேலையோ அல்லது யாரோ ஏமாத்தி பெருசா ஒன்று செஞ்சிருந்தா நீங்க கிரிமினல். ஏற்கனவே தமிழ் சத்தம் லஞ்சம் வாங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த மாற்று மத சகோதரி சொன்ன ஒரு விஷயம் உண்டு. சமூக வலைதளங்கள்ல பரவி வந்துச்சு, நீ வாங்கின காசை கொடு, நீ லஞ்சம் வாங்கியிருக்க, கள்ளன், அது இதுன்னு நிறைய பேர் எனக்கு சொல்லியிருந்தீங்க. இப்போ அதனுடைய உண்மைத்தன்மையை நான் உங்களுக்கு வெளிக்காட்டுறேன். காசு வாங்கினது நானா இல்ல வேற யாருமா அப்படின்றத இப்போ உங்களுக்கு விளங்கும். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்களா இருந்தா, க்ளோரி என்று அழைக்கப்படக்கூடிய அனுஷா, இவங்களோட பேர் வந்துட்டு அனுஷான்றவங்களோட வீட்டுல கூப்பிடுவாங்க. பதிவுல வந்துட்டு க்ளோரி அப்படின்னு இருக்குது. இவ வந்துட்டு கிறிஸ்தவம் பதுல்லையை பிறப்பிடமா கொண்டு அதுக்கு பிறகு கொழும்புல வந்துட்டு வசிப்பிடமா இருக்கிறீங்க. சரி, இந்த சந்தர்ப்பத்தில் அன்வர் என்று சொல்லப்படக்கூடிய ஒருத்தர் வந்துட்டு இவோட ஏதோ ஒரு வகையில, அந்த பழைய வரலாறுலாம் தேவையில்லை, ஏதோ ஒரு வகையில வந்துட்டு இவோட போயிட்டு பழகுறாரு, இவோட போயிட்டு இவக்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு, நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு. இனி அந்த வாக்குறுதியை நம்பின இவ என்ன செய்யறான்னு சொன்னா, அவரை நம்பி இங்க வந்ததுக்கு பின்னால அவர் மாறி நிற்கிறாரு. இந்த சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்ட இவ பள்ளிக்குள்ள போயிட்டு சில நியாயங்களை கேட்கிறாங்க. பள்ளிக்குள்ளால இவங்களோட தனிப்பட்ட விஷயம்ன்றதுக்காக வேண்டி பள்ளியால என்ன செய்ய முடியாது, இதுக்கு தீர்வெடுக்க முடியாதுன்னு பள்ளியும் கைவிட்டுருது. வாழைச்சேனை போலீஸுக்கு போறாங்க, அவங்களும் சொல்றாங்க லிவிங் டுகெதர் லோ படி, நீங்க ரெண்டு பேரும் விரும்பி இருந்திருக்கிறீங்க, அதுக்கு பிறகு நீங்க பிரிஞ்சிருக்கிறீங்க, இதுக்கு சட்டத்துல இடம் இல்லை, நீங்க உங்களுக்கு தேவையா இருந்தா வேற சிவில் வழக்கு கொண்டு வச்சு உங்களோட நியாயம் தேடிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இதுக்கு நியாயம் கிடைக்கலன்னு இவன் நினைச்சு கொண்டு உடனடியாக என்ன செய்யறா, தமிழ் சத்தம் தேடி வரா. இப்படி தேடி வர சந்தர்ப்பத்தில் தமிழ் சத்தம் இதை விசாரிக்கும் போது இது ஒரு பொது பிரச்சனை கிடையாது, இது இவங்களோட பிரைவேட் பிரச்சனை. ஆனாலும் ஒரு சின்ன விஷயம் இருக்கு, என்னன்னு சொன்னா, மனதளவுல அவ பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைச்சு கொண்டு நான் இவகிட்ட கொடுத்த வாக்குறுதி, நீங்க இப்ப வீட்டை போங்க, நான் அன்வரை தேடுறேன், தேடி கண்டுபிடிச்சு என்ன நிலவரம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு தகவலை தாரன் அப்படின்னு சொல்லி இவவை நான் அனுப்பிவிட்டேன். இப்போ இவட பிரச்சனை பொது பிரச்சனையா இருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன், உடனே பப்ளிக் பண்ணிருப்பேன். எனவே இவட பிரைவேட் பிரச்சனைன்றதுனால இவட மானத்தையும் காப்பாற்றணும், அவண்ட மானத்தையும் காப்பாற்றணும், ஊர்ற மானத்தையும் காப்பாற்றணும்ன்றதுக்காகத்தான் இதை ரகசியமாகவே இதை முடிக்கலாம்னு நான் பார்த்தேன். இதுக்கிடையில சில மாமாமார் என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னா, இவவை பயன்படுத்தி என்னோட விரோதத்துக்காக வேண்டி, என்ன டேமேஜ் பண்றதுக்காக வேண்டி சொல்லியிருக்கிறாங்க, தமிழ் சத்தம் காசு வாங்கிட்டு இந்த வீடியோ போடல அப்படின்னு சொல்லி இவட மனசை என்ன செஞ்சிருக்காங்க, டைவர்ட் பண்ணிருக்காங்க. சரி, நீங்க இப்ப ஓப்பனா வெளிப்படையா கதைக்கணும், இல்லைங்களா? வெளிப்படையா கதைக்கணும், மக்கள் பார்த்து கொண்டிருக்குது, உண்மை தெரியணும். தமிழ் சத்தத்துல விட்டு நீங்க வந்தீங்களா இல்லையா? வந்த உடனே வீடியோ எடுத்தியா இல்ல வேற என்ன நடந்து? வந்த உடனே சாப்பிட்டோம். ஏன் சாப்பிட்டோம்? நீங்க பசியோட வந்திருப்பீங்க அப்படின்றதுக்காக நான் முதல்ல உங்களுக்கு சாப்பாடு தான் தந்தேன். அதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சேன், உங்களை வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுத்துட்டு இருக்க ஃபுல்லா முடிச்சேன்னா இடையில எழுப்பினா இடையில எழுப்பி போய் வீடியோ முடிச்சுட்டு நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன், நீங்க வீட்டை போங்க, வீட்டை போயிட்டு கொஞ்ச நாள் நீங்க ஒரு கிழமை 2 கிழமை மாதிரி இருங்க, நான் இதை அன்வர் முதல்ல தேடணும், அதுக்கப்புறம் நாங்க அன்வர்கிட்ட பேசிட்டு இதுக்கு ஒரு முடிவெடுப்போம் சொல்லி சொன்னேன். இப்போ நீங்க என்ன செய்றீங்க, ஊருக்கு போற டைம்ல இடையில யாரோ உங்களை டைவர்ட் பண்ணிருக்காங்க. டைவர்ட் பண்ணால் யாரு டைவர்ட் பண்ணது? இப்போ ஃபேஸ்புக் போட்டிருக்காரு. ஃபேஸ்புக்கோட யாரு பேர் தெரியாது சார் அவர்கிட்ட. இதுல வந்துட்டு வாழைச்சேனையில கபீரா, ஷேக் கபீர் அப்படின்னு சொல்ற ஐடி அப்படியா? சரி, அவர் என்ன சொன்னார் உங்கள்ட்ட? அவரு நான் என்ன போன் 2 போன் இருந்துச்சு. 2 போன் இருந்துச்சு யார்கிட்ட? உங்கள்ட்ட. சரி, அதுல ஒரு போன் அவருக்கு விற்க தான் போனேன். ஏன்னா கையில காசு இருக்கல தானே, நகை எல்லாம் விற்று கடைசியில. சரி, அவர்கிட்ட விற்க போறதுக்கு அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்?
நான் ரோட்டில் சும்மா வாழைச்சேரி ரோட்டில் போக்கல ட்ரெயினில் இறங்கி போக்கல சும்மா எதிர்ச்சியாக போனது. அப்போ அதாவது நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கு நீங்கள் ட்ரெயினுக்கு போயிருக்கிறீங்க. அப்போ எதர்ச்சியாக போகும்போது நீங்கள் வர காண்றீங்க. கண்டதுக்கு பின்னால் நீங்கள் ஃபோனை கொடுத்து விற்கிறதுக்கு கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கு பின்னால் என்ன நடக்குது? அப்புறம் தான் கேட்டார் இந்த என்ன விஷயம் அப்படின்ற. அப்புறம் அந்த எந்த ஃபோனில் எல்லாம் அழிஞ்சிருச்சு தானே. அப்போ நான் கேட்டேன் அந்த பழைய இந்த இமெயில் நம்பர் இருக்குது, இதுக்கு பழசு இந்த பழைய அழிஞ்சதெல்லாம் எடுக்க இயலுமான்னு கேட்டேன். அப்புறம் தான் சொன்னார் என்ன விஷயம் என்ன. அப்போ நான் இது கதையை சொன்னேன். சரி, விஷயத்தை சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன். அப்போ சொன்ன பிறகு அவர் தான் சொன்னார், நீங்கள் நான் இது அழகாக முடிச்சு தரேன், இந்த விஷயத்தை நான் செஞ்சு தரேன் உங்களுக்கு. இது மக்களே பார்க்கும், மக்களே தீர்மானம் ஒன்று கொடுப்பாங்க, உங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னா. இப்போ வீடியோ அவர் உங்களுக்கு தீர்வெடுத்து தருவார், இவர் அதை செஞ்சு தருவார், மக்கள் பார்க்கும், மக்கள் தீர்மானம் எடுத்து கொடுக்குன்னு சொல்லிட்டாரு. கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன அதை நம்பினேன். எனக்கு நான் இருந்த நிலைமையில சார் எல்லா இதுகள்லையும் அடிப்பட்டு கடைசியா அதை ரொம்ப நம்பினேன். 100 நம்பி நான் என்ன செஞ்சேன், நான் வீடியோ கொடுத்தேன். அப்போ அவர் கேட்ட கேள்வி இருக்கு. நான் ரொம்ப டயர்ட் ஆகி அன்றைக்கு கொழும்புல இருந்து வந்து நீங்கள் வர சொன்ன 2 கிழமைக்கு பிறகு நான் வந்தேன். அப்புறம் 2 கிழமைக்கு பிறகு இல்லை, கொஞ்சம் 3 நாளைக்கு பிறகு திரும்ப வந்துட்டு எனக்கு வீட்டுக்கு போயிட்டு இருக்கே இல்லை. அப்போ நான் வந்து எனக்கு ரொம்ப டயர்ட். அந்த வீடியோவில் முகத்தை எல்லாம் பார்த்துருப்பீங்க, மக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் அது ட்ரக்ஸ் அடிச்சு அது இதெல்லாம் இல்லை, தப்பா கமெண்ட் எல்லாம் வந்துருந்துச்சு. ஆனால் நான் ரொம்ப டயர்டாகவே ரவு பகல் சாப்பிடாம ரோட்டாக இருந்துட்டு போயிட்டு வந்தது. அப்போ நான் அவர்கிட்ட நான் சொன்னேன், வீடியோ போடுங்க, ஆனால் என்ன முகத்தை காட்டாதீங்க, அது பெஸ்ட் வீடியோ தானே சார், உங்ககிட்ட வீடியோ எடுத்ததுக்கு நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணலை. அப்போ அது பெஸ்ட் வீடியோ. நான் சொன்னேன் என்ன முகத்தை மறைச்சி போடுங்கன்ட்டு. நான் நினச்சி முகத்தை மறைச்சி தான் போட்டிருப்பாரு. எனக்கு ரொம்ப டயர்ட். அதுக்கப்புறம் என்ன நான் கை வெட்டிக்கிட்டு இருந்தானே, கை வெட்டி என்ன ஹாஸ்பிட்டலில் ஒரு கேர்ள் இருந்தா தானே, அவட வீட்டுக்கு நான் போயிட்டேன், அங்கே வாழைச்சேனியிலே தான். அப்போ அடுத்த நாள் காலையில் தான் நான் பார்த்தேன், ஃபோனில் நான் பார்க்க இவர் லிங்க் அனுப்பியிருந்தாரு. நான் பார்த்தா அது ஓப்பன் ஆகி போட்டாரு செய்ய வழியில். அந்த நேரத்தில் 1800 சொச்சம் பார்த்து முடிச்சு எங்கள் ஊர்ல எல்லாம் கோலம் வந்து முடிஞ்சு. சரி, அதுக்கப்புறம் தான் சார் அதுக்கு அந்த வீடியோ போட்ட அன்றைக்கி 1500 ரூபா காசு எடுத்தார். அந்த வீடியோ போடுறதுக்கு காசு வேணும்ட்டு. எதுக்கு? வீடியோவை போடுறதுக்கு. உங்களோட வீடியோ போடுறதுக்கு 1500 ரூபா உங்கள்ட்ட கேட்டாரா? என்னட்டு கேட்டார்? நான் வீடியோ போட்டு தரேன், 1500 ரூபா தாங்க, அப்போ பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிரும். இது இந்த எடிட் பண்ணுறதுக்கு 1500 ரூபா காசு வேணும்டாரு. நானும் எடிட் பண்ணி தானே போடுறேன். நான் உங்கள்கிட்ட எவ்வளோ கேட்டேன்? காசு கேட்கல. அப்போ இதை பாருங்கள் மக்களே, அதாவது தமிழ் சத்தம் காசு எடுக்கல, ஆனால் தமிழ் சத்தத்துக்கு எதிராக போடுறவர் வந்து வீடியோ போடுறதுக்கு 1500 ரூபா. சரி விடுங்களேன், 1500 ரூபா எடுத்து வீடியோ போட்டார். சரி, பிறகு என்ன நடந்துச்சு? உங்களுக்கு நியாயம் கிடைச்சிட்டு இப்போ அப்படியா? கிடைக்கல. ஊர் முழுக்க இப்ப எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறீங்களா இருக்கும் இந்த வீடியோவும், மக்கள் எல்லாம் பாக்குறீங்க, இஸ்லாத் மக்கள் எல்லாம் மத மக்கள் எல்லாம் பாக்குறீங்க. எனக்கு என்ன நடந்திருக்குன்னா, இப்ப நான் கிறிஸ்தவம் சேஜால இந்த நம்பர்ஸ் பேர் ஒதுக்கிட்டாங்க. அது இல்லாமல் இந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வந்துருச்சு. ஹஸ்பண்ட் விவசாயி இருந்தாலும் அவர் பக்க குடும்பத்திலாலும் பிரச்சனை வந்து பிள்ளைகளுடைய ஸ்கூலுக்கு தெரிஞ்சு இது எல்லாமே. அதுக்கப்புறம் தான் எனக்கு கடைசியாக இன்னைக்கு தோணுச்சு, சார் சொன்னது சாரி, உங்க இந்த ஃபுல்லாக எனக்கு கொஞ்சம் அந்த ரோட்டில் இறங்கி போகக்கூடிய அந்த நிலைமை கூட இப்போ இல்லை, என்னமோ ஒரு ஆக்டர் மாதிரி என்னை பார்க்குறாங்க எல்லாரும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஷேக் கபீர் போட்ட வீடியோவால் உங்களோட சர்ச்சில் மெம்பர்ஷிப் போயிருக்குது, உங்களோட ஸ்கூலில் உங்களோட பிள்ளைகள் படிக்கும்போது டீச்சர்ஸ் மாதிரி உங்களை கேவலமாக பார்க்குறாங்க. அதே மாதிரி அந்த உங்களோட ஏற்கனவே நீங்கள் திருமணம் முடிச்சிருந்த வீட்டில் இருந்து உன்னால் அவமானமாக இருக்குன்னு சொல்லி உங்களை இழிவுபடுத்துகிறாங்க. இப்போ நான் நேரத்தோட போட்டிருந்தா இந்த இழிவு வந்திருக்குமா வந்திருக்காதா? வந்திருக்கும். அப்போ அதை தடுக்கிறதுக்காக உங்களை காப்பாத்திருக்கிறேன். நான் நல்லா விளங்கி கொள்ளணும், சரியா? உங்களை காப்பாத்திருக்கேன், இதுக்காக தான் நான் போடல, விளங்குதா? சில விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்க பப்ளிக்கா ஏதாவது திருட்டு வேலையோ அல்லது யாரோ ஏமாத்தி பெருசா ஒன்று செஞ்சிருந்தா நீங்க கிரிமினல். அப்போ நான் உங்களை என்ன செய்வேன்? பப்ளிக்கா நான் போடுவேன், அதுக்கு நான் பயப்பட மாட்டேன். ஆனா இது உங்களோட வாழ்க்கை பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை. அப்போ உங்களுக்கும் அன்வருக்குள்ளேயும் அது முடிஞ்சு போயிடணும், வெளியால வரக்கூடாது. இந்த ஊருக்காரனுக்கு அது பெருசா இதாகி உங்களை கேவலப்படுத்தக்கூடாது, இந்த ஊரும் கேவலப்படக்கூடாது, இந்த பள்ளிவாசல் நிர்வாகங்களும் வந்துட்டு ஏளனப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அந்த விளக்கத்தை பார்த்தேன். அப்போ நீங்கள் இப்போ வீடியோ போடுறதுக்கு பிறகு என்ன இருந்திருக்கு? பள்ளி வாயிலுக்கு இப்போ பிரச்சனை, பள்ளி வாயில்கள் இது எடுத்து கொடுக்கலன்னு சொல்லி அங்கேருந்து ஒரு குழப்பம் வருது. அதே மாதிரி நான் லஞ்சம் வாங்கினேன்னு சொல்லி எனக்கு ஊருக்குள்ளே 1008 டேமேஜ் பண்ணிட்டு இருக்கிறானோ, அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட ஊருக்குள்ளே பிரச்சனை வந்திருக்குது. இந்த காரணத்துக்காக தான் நான் என்ன செய்யலை, வீடியோ போடலை. இப்போ இதை நீங்கள் தலைகளாக மாற்றி மற்றவன்கிட்ட போயிட்டு தமிழ் சத்தை லஞ்சம் வாங்கியிருக்கான்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு தவறை செஞ்சிருக்கீங்கன்னு பார்த்தீங்களா? இது இந்த ஊர் மக்களுக்கு இந்த விளக்கம் தெரியாது. இப்போ நான் சொல்கிற விளக்கம் இதுதான். உங்களுக்கு அன்வர் வந்திருந்தா உங்களை என்ன செஞ்சிருப்பான்னு சொன்னால் டிரெக்டாக
இவ்வளவு காலம் இருந்தீங்கன்னு ஒரு கோல் எடுத்து சரி நான் உன்னை பார்க்கறதுக்கு வரேன்னு சொல்லி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்திருப்பான் சரியா. அவன் உங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கிறான். ஆகவே அந்த துரோகிகளை இதை மாதிரி துரோகம் செய்யக்கூடியவங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க தான். அதனால அந்த துரோகிகளை பெண்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்க. நீங்க இதெல்லாம் மறந்துட்டு தயவு செய்து ஒரு வேலையை ஒன்றை பாருங்க. மறுபடியும் நான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், நீங்க இதுக்குள்ள இருந்து நீங்க எந்த விதமான விஷயமும் நீங்க செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு 7 மணி சொன்னா நீங்க செய்யற ஒரே விஷயம், நீங்க பெண்கள் உரிமைக்குள்ள போங்க அல்லது மனித உரிமை ஆணைக்குழுக்கு போங்க. 2ல 1ல போங்க, வேற ஒருத்தையும் போக தேவையில்லை. இந்த 2க்குள்ளேயும் போயிட்டு எந்த மனம் பாதிக்கப்படுற அளவுக்கு அப்படித்தானே நடந்திருக்குது. மனம் பாதிக்கப்படுற அளவுக்கு எப்படி நடந்திருக்குது, இப்படியாப்பட்ட விஷயம் நடந்திருக்குது. எனவே இதுக்கு எனக்கு நஷ்ட ஈடு தாங்கன்னு சொல்லி நஷ்ட ஈட்டை வாங்கி எடுத்து விளங்கி நான் சொல்கிறத கேளுங்க. நஷ்ட ஈட்டை வாங்கி எடுத்து அந்த நஷ்ட ஈட்டின் மூலமாக உங்களோட பிள்ளைகள படிப்பை பார்த்துட்டு நீங்கள் ஒரு தொழிலை பார்த்து உங்களோட வாழ்க்கையை முன்னேற பாருங்க. இதுதான் என்னுடைய லாஸ்ட் அட்வைஸ். விளங்கிச்சா? அதே மாதிரி இந்த மக்களுக்கு சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், ஒருத்தன் சொல்கிறான்ன்றதுக்காக வேண்டி இவக்கிட்ட லஞ்சம் வாங்கினு யார் சொன்ன உங்களுக்கு? எனக்கு லஞ்சம் வாங்கணும்னு சொல்லுங்க. நசுருதீன் சொன்னீங்களாண்டி ஆட்டக்காரர். நசுருதீன் அவர் தான் லஞ்சம் இப்படித்தான் நான் எதுவுமே எல்லாத்துக்கும் தெரியும். அந்த யார் ஃபேஸ்புக் யார் இப்போ இந்த வீடியோ போட்டவருக்கு வந்து அவரும் பார்ப்பாரு, அவருக்கும் தெரியும் 1500 ரூபா காசு வாங்கினது உண்மை. அல்லாட பொதுவாக உங்களுக்கு நீங்கள் முஸ்லீம் உங்களுக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லை, அது சாட்சி இருக்குது. சாட்சின்னா என்னது? சாட்சி இருக்குது. சாட்சி இருக்குது. ஒரு என்ன அந்த ஹாஸ்பிட்டல் கைவெட்டிப்பட்ட நேரம் இருந்த கேர்ள் அவ தான் காசு கொடுத்தா. என் கையில காசும் இருக்கல்ல, அவட உம்மா கிட்டால போய் சொல்லி காசு கொண்டு வந்து கொடுத்தா. சரி, அப்ப இது நடந்திருக்கு, காசு வாங்கப்பட்டிருக்கு, இப்படிதான் வாங்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்ததா வந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொன்னீங்களே, என்ன சொன்னா என்ன வீடியோ ஒன்று கேட்டது? என்ன வீடியோ கேட்டது? வீடியோ எனக்கு ஒரு வீடியோ ஒன்று கேட்டார். இப்படித்தான் நான் மக்களாகிய இப்படித்தான் சொன்னார். மக்களாகிய எல்லாத்துக்கும் நான் இது தவறு இல்லை, உண்மைக்குமே நான் சொல்றேன், நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த வீடியோ போடுறதுல எனக்கு எந்த விதமான வெக்கமும் இல்லை. இப்ப இந்த வீடியோ போடுறதுல எனக்கு வெக்கம் இல்லாதனால நான் சொல்றேன். சரியா? மக்களாகி அவர் சொன்னது, மக்களாகி நீங்க எனக்கு பண உதவி செஞ்சிருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் நன்றின்ற ஒரு வீடியோ ஒன்று போட சொன்னார். நான் ஏலான்ட்டேன். ஏன்னா நான் யாருக்கிட்டையும் ஒரு 5% வாங்கல, இன்ன வரைக்கும் யாருக்கிட்டையும் 5% காசு வாங்கல. எனக்கு வேறு விதமாக எனக்கு உதவி செஞ்சவங்க இருக்கிறாங்க. இந்த ரோட்டில் அமெரிக்க போக்கல அப்படி ரொம்ப கேவலப்பட்டிருந்தேன். அந்த நேரம் உதவி பண்ணவங்க இருக்காங்க. அது இல்லாமல் இந்த ஃபேஸ்புக்கில் வந்த டைமில் 5% என் கையில் நான் எடுக்கவும் இல்லை, யாருக்கும் என் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கவும் இல்லை, யார்கிட்ட உதவியும் நான் எதிர்பார்க்கல. நான் வந்தது என் மனம் பாதிக்கப்பட்டிருந்தது. எனக்கு அந்த ஒரு முடிவு வேணும், அன்வரால் ஒரு முடிவு வேணும்னு தான் வந்தேன். கடைசியில் என் மானம் போனது மிச்சம், என் பிள்ளைகளோட லைஃப் பாதிக்கப்பட்டிருக்குது. எங்களோட எல்லாமே ஊர் மக்கள் எல்லாம் உலகமே பார்க்குறாங்க. இப்போ சும்மா எனக்கு ரோட்டில் இறங்கி போக இயலாத ஒரு நிலைமையில் இருக்கிறேன். இப்போ அதில் அவரோட அந்த சில பொய் வார்த்தைகளை நான் நம்பினேன், உண்மைக்கு நம்பினேன். இந்த மாதிரி வேறு யாருக்கும் பண்ணாதீங்க. இன்னொரு ஊரில் இருந்து ஒரு கேர்ள் வந்து இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறான்னு சொன்னால் அவரோட அந்த கஷ்டத்தை உணருங்க. ஏன்னா அவங்களுக்கும் பொம்பளை பிள்ளைகள் இருப்பாங்க, எந்த மதம்னாலும் பரவாயில்ல, அந்த கஷ்டத்தை கொஞ்சம் உணருங்க. ஏன்னா இந்த மனசு அவ்வளோ பாதிக்கப்பட்டிருந்துச்சு. ஏன்னா உண்மைக்குமே அன்வர் யூஸ் பண்ணுறதுக்கும் விட இந்த ரீதியில் ரொம்ப யூஸ் பண்ணிட்டீங்க. என்னைய வச்சு அவங்களோட பர்சனல் கோவத்துக்களை நீங்கள் தீர்த்துக்கிட்டீங்க. அது எனக்கு உமக்கு அது தேவைப்படாத விஷயம். நீங்கள் அது நேராக மோத இருந்துச்சு, என்னைய வச்சு யூஸ் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் போக தான் தெரியும் நான் இருந்த மன நிலைமை அப்படி. உண்மைக்குமே இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தால் நான் மென்டலாக மாறி இருப்பேன். ஆனால் இப்படி யாருக்கும் செய்யாதீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த வீடியோ நான் போடாததுக்கு காரணம், நான் யாருக்கிட்டையும் காசு வாங்கல, யாருக்கிட்டையும் நான் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கவும் இல்லை, யார்கிட்ட உதவி நான் எதிர்பார்த்து வரையும் இல்லை. அல்லாவை நம்பி வந்தேன். கடைசியில் அல்லா கைவிட்டதா இல்லை, அல்லா எனக்கு உதவி தான் பண்ணியிருக்கிறாரு, ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து நீ தப்பிச்சு போ, இந்த மாதிரி அவன் உனக்கு தேவையா இருந்தா அவன் வந்திருப்பான், இந்த மாதிரி இடத்துல இருந்து நீ தப்பிச்சு போ, நான் போறேன். ஆனால் எனக்கு நல்லது பண்ணவங்களுக்கு எல்லாம் நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணவங்களுக்கு எல்லாம் கெட்டது கிடைக்கும். அந்த அல்லா பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு. இன்னைக்கும் எல்லாம் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு. இந்த பள்ளிவாசல்ல கூட கடைசியில அந்த எழுதப்பட்ட கூட்டறிக்கையில அன்வர்ட சைனை வச்சு முடிச்சிருக்கிறாங்க. அந்த கூட்டறிக்கை முடிஞ்சது எனக்கு தெரியாது. இன்ன வரைக்கும் க்ளோரி தான் என் பேர், என் சைன் எங்கனைக்கும் பட்டில்லை, என் சைன் நான் கொப்பியில் அங்கே வச்சதில்லை. அதோட முடிச்சு ஃபாரின் போனாரா என்னன்னு உண்மையான விவரம் தெரியாது. அன்வருக்கும் மிச்ச நன்றி. உங்களை நம்பினதுக்காக கேவலப்பட்டு இன்னைக்கு நான் ரோட்டில் நிற்கிறேன். மிச்ச நன்றி. நீங்களும் கேவலப்பட்டீங்க, நான் அதுக்கும் பார்க்க கேவலப்பட்டேன். ஆனால் நான் சாக மாட்டேன், நல்லா உறுதியாக இருக்கிறேன். சரி, அன்னைக்கு சொல்கிறத நான் கேட்டு நான் அன்னைக்கு போயிட்டு இருந்தா இந்த மனநிலைமையில இன்னைக்கு நான் வந்து இது வேற விதமா நான் இவருக்கு நன்றி சொல்லி நான் போட்டிருப்பேன். யாருமே தப்பா நினைக்காதீங்க. இவர் எந்த சகோதர மாட்டோம், என் 2வது அண்ணன் செத்து போயிட்டாரு, என் பெரிய என் சகோதர மாட்டோம். கேவலமா பேசாதீங்க. கண்ணால் கண்டா மட்டும் சொல்லுங்க. நீங்க என்னன்னாலும் சொல்லலாம், அல்லா பார்த்துட்டு இருக்கிறாரு. சரியா? எந்த சகோதரத்துக்கும் விட இவர் சாப்பிட்டீங்களா, என்ன அவரோட வைஃப்ட உடுப்பை எனக்கு கொடுத்தாரு.
இந்த அவரோட வைஃப்க்கு சொன்னாரு, இவக்கு உடுப்பு இல்லை, 2 உடுப்பு தான் மாற்றி மாற்றி உடுத்துறா போல, உடுப்பை கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, போகிறதுக்கு காசு கொடுத்து எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஆனால் கேவலமாக பேசியிருக்கீங்க. நான் இவருக்கு சார்பாக கதைக்கல, நல்ல ஒரு மனிதனுக்கு சார்பாக கதைக்கிறேன். சரியா? இதையும் சொல்லாதீங்க. காசு கொடுத்து சொல்லி கொடுத்து அதெல்லாம் இல்லை. அல்லாட போடுது. அல் குர்ஆன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் முஸ்லீம் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். நம்புறாக்கள் நம்புவீங்க. எல்லாரும் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், தப்பு தப்பாக நிறைய பேசியிருந்தீங்க. நான் அன்வரோட பாசத்துக்காக மட்டும்தான் வந்தேன். நல்லா என்னோட இருக்கப்போக்கு நல்ல பாசமாக இருந்தான். அந்த பாசத்தை நம்பி தான் வந்தேன். எனக்கும் உணர்வு இருக்குது, எனக்கும் ஃபீலிங் இருக்குது, எனக்கும் எல்லா விதத்துலேயும் நானும் ஒரு மனுஷன் தானே. எந்த மதம்னாலும் நானும் ஒரு பொம்பளை. அப்படி நம்பித்தான் வந்தேன். அவனை நேற்றுக்குருவான் நம்பித்தான் மட்டும் நம்பித்தான் நான் இந்த இதில் இருந்தேன். இன்னைக்கு நான் போகிறேன். ஆனாலும் அன்வருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையால் என்னமோ தெரியாது, அது எனக்கு இன்னும் அது என்னன்னு உண்மை தெரியாது. சரி, பரவாயில்ல, அன்வரும் நல்லா இருங்க. என்னைய கேவலமாக நினைச்சவங்க, கேவலமாக காய்ச்சவங்க எல்லாத்துக்கும் நன்றி. நான் யாருக்கும் சபிக்கல. அல்லா பார்த்துட்டு இருக்காரு. எல்லாம் முஸ்லீம் மனுஷர் தானே, யாரும் தமிழ் மனுஷர், சிங்கள மனுஷர், பௌத்தன்ட்டு இந்த பௌத்தாக்களுக்கு இது சாதாரணமாக சொன்னவங்க இருக்காங்க தானே. ஆனால் பௌத்தவங்களை கூட பார்த்துட்டு இதெல்லாம் தமிழ் தெரியாதனால அவங்களுக்கு அதை ஏற்றுக்கிறது தெரியாது. ஆனாலும் நான் இதை திரும்ப நான் இதை இழுத்துட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. எல்லாத்துக்கும் நன்றி. கடைசியாக சொல்கிறேன், எல்லாம் தப்பாக எல்லாம் பேசியிருந்தீங்க, அதை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்துக்காதீங்க. வேற ஒன்றும் இல்லை நீ சொல்கிறதுக்கு. இந்த இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு எனக்கு கழிச்சிருந்தாங்க. என்னன்னு சொன்னால், நான் உங்களை தனியாக ஒரு இடத்துல கூப்பிட்டதாம், இல்லை நான் காசு வாங்கினதாம்ன்ற கதையெல்லாம் கழிச்சிருந்தாங்க. காசு நான் வாங்கவே இல்லை. காசு கொடுத்தாரோ இல்லையா? காசு வாங்கல. காசு நான் தான் கொடுத்தேன். அது வேற ஒருத்தர், அதுவும் எந்த காசு இல்லை, இன்னொருத்தர் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு நல்ல மனுஷன் அவர் தந்திருந்தாரு. அவரோட காசை வாங்கி கொண்டு தான் நான் இவருக்கு கொடுத்தேன். என்ன சொன்னால், அந்த டைமில் என்கிட்ட காசு இருக்குல்ல, அந்த டைமில் இன்னொருத்தர் மூலமாக நாங்கள் இதை செஞ்சோம். நாங்கள் ரகசியமாக சில விஷயங்கள் என்ன செய்தோம்னு சொன்னால், இவருக்கு ஒரு நியாயம் எடுத்து கொடுக்கணும்னு நான் உன்னதமான மனிதர்கள்ட்ட நான் கதைச்சிருந்தேன். அவங்க எனக்கு சில விஷயங்களை தந்திருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க, பசியோடு இருந்தால் இதை கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி. அப்போ நான் அதை கொடுத்துருந்தேன். என்னால் முடிஞ்சது சாப்பாடு உடைய கொடுக்க முடிஞ்சு அதை நான் கொடுத்துருந்தேன். அடுத்தது தனியை கூப்பிட்டதாம், உங்களை நான் தனியை கூப்பிட்டதாம்ன்ற ஒரு கதை ஒன்றையும் என்ன செஞ்சிருக்காங்க, இழிவாக எழுதியிருக்கிறாங்க ஃபேஸ்புக்கில். நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை வச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் முன்னுக்கு சொல்லியிருக்காரு தானே, அல்ல கண்ணால காங்க வேணும், காதால கேட்க வேணும். சரியா? உங்களோட குரானும் எங்களோட பைபிளும் 2 ஒன்று தான். சரி, அதில் எழுதப்படுறது தான் இதுலேயும் நியாயத்தை எழுதப்படுது. ஆனால் அப்படி பேசாதீங்க. ஏன்னா ஒரு பெண், நான் அதெல்லாம் வந்துட்டு குர்ஆன் படித்தவன் அதை செய்ய மாட்டேன். நான் ஒரு பெண்ணாக இருந்து நான் இந்த தொழில் எல்லாத்துக்கும் இப்போ எல்லாத்துக்கும் பப்ளிக்காக தெரிஞ்ச விஷயம் தானே, அதுலேருந்து நான் வந்தேன்ட்டு. ஆனால் அந்த குணமாகவே இருக்க முடியாது. நான் என் பிள்ளைகளுக்காக அந்த தொழிலுக்கு போனேன். அங்கே இருந்து உண்மைக்குமே நிஜமா என்னை வெளியே எடுத்தது அன்வருக்கு இன்னைக்கும் நான் அல்லா காப்பாரு, நான் சபிக்கிறது இல்லை. சரி, இன்னும் கூட அப்படி அந்த மாதிரி எழுதாதீங்க. ஏன்னா சகோதர தன்மையை கூட கூச்சப்படுத்தாதீங்க. சரி, இதுக்குள்ள முடிவா சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, இவ மூலமாக படிப்பிக்கிற ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னா, பெண்கள் இருப்பீங்க நீங்க, எந்த இனமாக இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்தவமா இருக்கட்டும், இல்ல இந்துவா, சைவமா, இல்ல பௌத்தமா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உங்கள்கிட்ட யாராவது வந்து உங்களை பாசம் காட்டி உங்களோட உடலுறவு கொள்றதுக்கோ அல்லது உங்களை ஏமாத்துற நிலைமையிலையோ இல்ல ஏதோ ஒரு வகையில உங்களை காதலிக்கிறாங்களா இருந்தா, உங்களுடைய உடம்பை நீங்க அவங்களுக்கு கொடுக்கணுமாக இருந்தா, ஒரே ஒரு வேலை செய்யுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க. முதலாவது ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்க அவர்கிட்ட என்னது உங்களோட சுதந்திரத்தை நீங்க அதுக்கு பிறகு நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. தயவு செய்து இந்த மாதிரி இல்லாம க்ளோரி மாதிரி இன்றைக்கு நடு ரோட்ல நின்று இருக்கிறா இவ நீங்க இழுக்காகவோ இவ செஞ்சது தவறுண்டோ நீங்க எடுத்துக்கொள்ளாம இவ ஒரு பாடமாக முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இது போல நமக்கு நடக்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டி, பெண்களே உங்களுடைய விழிப்புணர்வுக்காக வேண்டி க்ளோரி ஒரு பாடமாக இருக்கிறா, இவ பாடமாக எடுத்துக்கொண்டு உங்களோட வாழ்க்கையை நீங்க நகர்த்துங்க. அதே மாதிரி வந்துட்டு அன்வரை போன்றவர்கள் என்னால் நினைச்சா நான் அவங்களையும் என்ன செய்யலாம், இன்னும் பப்ளிக் ஆக்கி காட்டலாம். ஆனால் அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. ஆண்களுக்கும் சொல்கிற விஷயம் இதுதான், உங்களுடைய சுகத்தை நீங்கள் தேடணுமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, திருமணத்தை செஞ்சுட்டு தேடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நியாயமான முறையில் நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளுங்க, நடந்து கொள்ளுங்க. அநியாயமான முறையில் நடந்து கொள்ளாதீங்க. அடுத்தது ஃபேஸ்புக் செய்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், நடக்காத செய்யாத ஒரு விஷயத்தை ஆதாரம் இல்லாமல் தயவு செய்து பேசாதீங்க. தன்னால முடியாது செய்யாதீங்க. தன்னால முடியாதுன்னு தெரிஞ்சா எங்களை யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப என்னால செய்ய முடியாது, அது எனக்கு நியாயம் எடுத்து கொடுக்க உங்களால முடியாது. யாராலையும் முடியாம போயிருச்சு. அதனால உங்களால எல்லாத்துக்கும் முடியாது, உங்களால எப்படி முடியும்? எனக்கு இதுக்கு ஒரு என்னால இதுக்கு ஒரு தீர்வு எடுத்து கொடுக்க முடியும். என்ன தீர்வுன்னு சொன்னால், அவரோட சேர்த்து வைக்காட்டியும் இவரோட வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு தீர்வுன்னு என்னால் எடுத்து கொடுக்க முடிஞ்சு. அதைத்தான் நான் எடுத்தேன். நான் தீர்வு எடுத்திருக்கிறேன். ஆனால் அந்த தீர்வு எடுத்தது விளங்காமத்தான் இடையில் இவ்வளோ குழப்பம் வந்து அவையும் கேவலப்படுத்தி என்னையும் கேவலப்படுத்தி இந்த சமுதாயத்துக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறீங்க. எனவே இந்த குழப்பம் ஏற்படுத்தி அனைவருக்குமே
நன்றின்னு மட்டும் தான் சொல்லலாம். நன்றி தான் சொல்ல முடியும், வேற நான் சொல்ல முடியாது. சந்தோஷமா இருக்கேன். அடுத்தது இடையில இப்ப இன்னும் ஒரு விளக்கம். இப்ப யாரும் நான் கவலையா இருக்கேன்னு நினைக்காதீங்க. நல்ல சந்தோஷமா இருக்கேன், நல்லா கிளியரா இருக்கிறேன். கல்யாணம் கட்டி கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு நான் சொல்றேன், எந்த விதமான ஒரு ஆம்பளையும் நம்பாதீங்க. நீங்க தைரியமா இருங்க. யார் எந்த ஆம்பளை வந்து உங்களை யூஸ் பண்ண நினைச்சாலும் டக்குன்னு யோசிங்க. லவ் இல்ல, அது தனக்குன்ட்டு ஒரு தேவை இருக்கிறனால தான் உங்ககிட்ட நாடி வராங்க. அதனால ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு அப்படி ஒரு ஆண் துணை வேணும்டா முதல் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, கல்யாணம் முடிங்க, அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையை தோங்க. இந்த மாதிரி நடு ரோட்டில் வந்து இருக்காதீங்க. இது மரண வேதனை, இது உண்மைக்குமே மரண வேத. பொம்பளைங்கிறது நல்ல தைரியமா இருப்போம். நான் தைரியமா இருப்பேன், நான் வாழ்ந்து காட்டுவேன். நானே இன்னொரு வீடியோ இன்னும் 2 வருஷத்துல சேர்டு வீடியோ இன்னொரு 2 வருஷத்துல வரும். இதே அனுஷா இதே க்ளோரி வீடியோ ஒன்று போடுவேன். நான் முடிவு ஒன்று எடுத்திருக்கிறேன், கட்டாயம் அது நடக்கும். நான் முஸ்லீம் மதத்துக்கு நான் மாறுவேன். எங்களுக்கு கிறிஸ்டியன் மதத்தாக்கள் பார்த்துருந்தாலும் பரவாயில்ல, என்னை மெம்பர்ஷிப் விளக்கிட்டீங்க. நான் முஸ்லீம் மதத்துக்கு மாறுவேன், நான் நல்லா இருப்பேன். இதே வீடியோ இன்னும் 2 வருஷத்துக்கு பிறகு இதே வீடியோ இன்னொரு வீடியோ வரும் என்று. சரி, அப்போ உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக சவால் ஒன்றை விட்டுருக்குறாங்க க்ளோரி. எனவே இதில் கேட்டுக்கொள்கிற விஷயம் இதுதான். இப்போவும் கிட்டத்தில் வந்துட்டு அந்த ஜெர்மன்கார ஒரு ஆள்ற வீடியோ ஒன்று நீங்கள் பப்ளிஷ் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அதில் உண்மைத்தன்மை என்னென்னு தெரியாமல் இது செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. அதில் உண்மைத்தன்மையை நான் வெளிக்காட்டும் போது இந்த வீடியோ போடுற அவ்வளோ பேரும் நான் அதை சொல்ல விரும்பலை. சரியா? எல்லாரும் மாட்டிக்கொள்வீங்க. தயவு செய்து என்ன செய்யுங்க, நான் என்ன செய்கிறத மட்டும் யோசிங்க. நான் இதுக்குள்ளே செய்கிறது வந்துட்டு ஒரு பொதுவான ஒரு சேவை தான் செய்கிறேன். அந்த சேவையை புரிஞ்சு கொண்ட நிறைய பேர் இருக்காங்க, பல நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. ஆனால் மற்றவங்களுக்கு ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், நீங்களும் மனிதர்கள் தான். உங்களுக்கும் உணர்வு இருக்கும், உங்களுக்கும் பாசம் இருக்கும், உங்களுக்கும் குடும்பம் இருக்கும், உங்களுக்கும் உறவுகள் இருக்கும். நீங்கள் இப்படி அவதூறாக செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களோட குடும்பத்தை தாக்கி, உங்களோட தொழிலை தாக்கி, உங்களோட பொருளாதாரத்தை தாக்கி நீங்கள் நாளைக்கு கேவலப்பட்டு நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இந்த சாபத்தை ஏற்றுக்கொள்ளாதீங்க. அவ்வளோதான். இந்த உண்மையை வெளிக்கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த விஷயம். அதோட க்ளோரியை முன்னுதாரணமாக வச்சு மற்ற பெண்களுக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த காணொளி. எல்லா பெண்களுக்கும் இது சமர்ப்பணம். எல்லா சுயநலவாதிகளுக்கும் இந்த ஒருத்தரை பயன்படுத்தி தன் லாபம் பெற்றுக் கொள்றதுக்காக வேண்டி, பப்ளிஷ் ஆகி கொள்றதுக்காக வேண்டி, பேர் எடுத்துக் கொள்றதுக்காக வேண்டி செய்யக்கூடிய எல்லா சுயநலவாதிகளுக்கும் இது ஒரு சமர்ப்பணமாக இருக்கும். அதே மாதிரி தமிழ் சட்டத்தை தப்பா நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் எல்லோருக்குமே வந்துட்டு உண்மையை வெளிக்கொண்டு வரதுக்கான இன்னும் ஒரு காரணமாகவும், இது 3 காரணமாகவும் இந்த காணொலி அமைஞ்சிருக்குது. எனவே அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஐபோன், அஸ்லாம் வலைக்கும். சகோதரிகிட்ட நான் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், இதில் எந்த விதமான விஷயமும் இல்லை, உங்களோட ப்ரைவேட் விஷயம். இது முடிஞ்சுது, இதோட மறந்துட்டு புதிய வாழ்க்கையை தொடங்குங்க. உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கும். நிச்சயமாக நம்ம நல்லா இருப்போம். அவ்வளோதான். சரி, போயிட்டு வாங்க சகோதரி. சரி.